الحمد لله بخير وعافية صحة وسلام. أتمنى لكم من البداية. تأخرنا اليوم شوي، معذرة. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. பின்னிட்டுக்குரிய மாணவிகளே மற்றும் மாணவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் திரும்பவும் மன்ஹஜு ஸலஃபை அறிந்து கொள்வதற்காக இந்த குழுமத்தில் கூடியிருக்கின்றோம். ஆக இந்த அமர்வில் நாம் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். 6ஆம் மற்றும் 7ஆம் உபதேசத்தை பற்றி நாம் பார்க்கலாம். 6ஆம் உபதேசமாக நாம் பார்க்கக்கூடியது ஷேக் உமர் பாஸ்முல் ஹஃபிதஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் தெரியப்படுத்தும் பொழுது, லைஸ மின் மன்ஹஜி ஸலஃபி அல் குலூஉ ஃபிர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ முஸாவாத்துஹு பில்லாஹி தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் மிக மிஞ்சி அவர்களை அல்லாஹ்வுக்கு சமமாக்குவது சலஃபுகளின் மன்ஹஜ் அல்ல. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நபியாகவும் அடியானாகவும் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்று நுபுவத்தும் இன்னொன்று உபூதியத் என்று சொல்லப்படக்கூடிய அடிமை, இரண்டுமே அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால்தான் நம்ம தஹியாத்தில் ஓதும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இங்கு நாம் இந்த அத்தஹியாத்தில் முழுமையாக விஷயங்கள் நாம் அவதானித்தாலே, புரிந்தாலே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹு தஆலா அப்துஹு வ ரசூலுஹு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
அப்த் என்று சொல்லும் பொழுது அவன் உபூதியத்தில் அடியானாக இருக்கிறான். நபி என்று சொல்லும் பொழுது அல்லது ரசூல் என்று சொல்லும் பொழுது நுபுவத்து நபித்துவம் கொடுக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்துகின்றோம் என்று முஸ்லிமுடைய சமுதாயத்தில் சிலருடைய நிலை என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை இறை தன்மையை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இறை தன்மையை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த பாடல்கள், குறிப்பாக இந்த புர்தா ஷெரீஃப் என்று சொல்லக்கூடிய மௌலூதுடைய பாடல்களை பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் அக்பர், நீங்க இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்டிருக்காது. உங்க மூலமாகத்தான் இது அனைத்துமே நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க தான் இந்த விஷயங்களை நேரான வழி கொடுக்கிறீங்க, இப்படி என்ற மிகைத்து சொல்லக்கூடிய நிலை பார்க்கும். அதனால்தான் இந்த உருதுடைய சில கவிதைகளுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது வஹீதா அர்ஷ் பர் முஸ்தவி ஹோக்கர் உத்தர் படா மதீனே முஸ்தபா ஹோக்கர், இப்படி என்ற அவன்தான் அர்ஷில் நிலைந்திருந்தான், முஸ்தபாவாக மதீனாவில் அவன் இறங்கினான். இதற்கு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு சம்பவத்தையும் பதிவு செய்கிறான். என்ன? நபி ஸல்லல்லாஹு ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்து கொடுக்கும் பொழுது கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீலே வஹி யார் கொடுக்கிறார் தெரியுமா? அவர், நான் சிதறத்துல் முன்தஹாவில் நின்று விடுகின்றேன், வஹி கொடுக்கப்படுகின்றது, அதை கொண்டு வந்து உங்களிடம் ஒப்படைத்து விடுகின்றேன், இதுதான் என்னுடைய வேலை, ஒரு முறை கொஞ்சம் பாருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாராம். அவரும் அப்படியே சென்று அர்ஷ் என்னை யாருதான் இருக்கிறான் என்று அர்ஷில் மேல் பார்க்கும் பொழுது அவர் நஊது பில்லாஹி மின் தாலிக் தஆலா அல்லாஹு அம்மா யசிஃபூன், அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், அந்த அர்ஷ் மேல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நிலையில வஹி கொடுக்கிறாங்க. அதே இடத்துல இருந்து கீழே பூமியில வஹி மதீனாவை பார்க்கிறாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அங்கு முஸ்தபாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை பெறுகின்றனர். இந்த ஒரு விஷயத்தை, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்கள் அவதூறை ஏற்படுத்தி கவிதையில பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசமோ அல்லது அவர்களை கண்ணியப்படுத்தணும் என்று கண்ணியத்தை மிகைத்து அளவு மீறி செய்வதனால் அது கண்ணிய குறைவாக ஆகிவிடுகிறது. எடுத்துக்காட்டாக, தாயை கண்ணியப்படுத்துவது என்பதும் மனைவியை கண்ணியப்படுத்துவது என்பதும் அது ஒரு வரம்பு இருக்கு, ஒரு வரம்பு என்று இருக்கு. அந்த வரம்பை மீறினால், அதனுடைய அந்த பவுண்டரியை மீறும் பொழுது அங்கு அது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியமாக இருக்காது, அவர்களை அவமானப்படுத்துவதற்காக தான் இருக்கு. எடுத்துக்காட்டாக, ஒரு மனைவியை ஒரு கணவர் ரொம்ப நேசிக்கிறாருன்னா, அவர் நான் உன்னை வந்து என்னுடைய தாயை நேசிப்பது போலதான் உன்னை நேசிக்கிறேன், நாளையிலிருந்து உன்னை என் மனைவி என்று அழைக்காம என் தாயாகவே அழைக்கிறேன் என்று சொன்னா அங்கு என்ன ஆகும்? நம்ம யோசிக்கக்கூடியது. அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்ன இருக்கு? ஒரு அளவுகோல் மார்க்கம் நிர்ணயித்திருக்கின்றது. அதே போலதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ற ஒரு அளவுகோல், அவர்களுடைய கண்ணியம், அவருடைய அந்தஸ்துடைய அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோல் என்பது எது? அடிமை, அப்து. இரண்டாவது ரசூல், நுபுவா. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படக்கூடிய கண்ணியத்துடைய லெவல். இதை தாண்டி ஒரு மனிதன் அளவுக்கு மீறினார் என்றால் அது என்ன ஆகும்? அது உலுவாக, குறிப்பாக அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தில் அளவு மீறி அத்துமீறக்கூடிய விஷயங்கள் ஆகும். இதனால் என்ன ஆகின்றது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நிலை, இந்த தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய நிலை ஆகிவிடுகின்றது. இது கண்டிக்கத்தக்கதாக இருக்கு. இங்கு நமக்கு அதனாலதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயங்களை கற்றுத்தரும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு என்று முதல் சொல்லிவிட்டு ஓ ரசூலுஹு இரண்டாவதாக சொல்லப்படுகின்றது. அவர் முதல் உபூதியத்திலே இருக்கிறார், அடிமை. அடிமை என்று சொல்லும் பொழுது அவர் இறைவனாக இருக்க முடியாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்களில் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக ஒரு மனிதன் கவலையில் இருக்கும் பொழுதோ, அவனுக்கு ஒரு கவலை வந்து அடையும் பொழுதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆல அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைதஹு நஃப்ஸக் என்ற வரக்கூடும் பொழுது அதில் என்ன இருக்கின்றது? சுப்ஹானல்லாஹ், மாதின் ஃபிய ஹுக்மு அத்லுன் ஃபிய கதாஉ.
அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன்னுடைய கட்டளை தான் என் மீது நிறைவேற்றப்படுகின்றது, என் மீது முழுமையாக அதை நிறைவேற்றப்படுகின்றது உன்னுடைய கட்டளை. நீ என்ன நாடி இருக்கின்ற அதுதான் நடக்கும். அப்போ அல்லாஹு தாலா என்ன நாடி இருக்கின்றானோ அதுதான் நடக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடக்கூடிய அனைத்துமே என்ன நடப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் வாத வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை விரும்புறாங்க, அல்லாஹு தாலா நிறைவேற்றலையா இப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க? நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புறாங்க, அது அல்லாஹ் தாலா நிறைவேற்றலையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரெண்டு அளவு நாம் இங்க விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது, அல்லாஹ் எதை விரும்பினானோ அதை நிறைவேற்றினான். அதே போன்று அதில் தான் கிபிலால வரக்கூடிய விஷயங்களோ அல்லது மற்ற எண்ணற்ற விஷயங்கள் அல்லாஹ் நிறைவேற்றும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய சில விஷயங்களை அல்லாஹ் விரும்பாதனால என்ன செய்யல, அது நிறைவேற்றப்படல. அபு தாலிபுக்கு ஈமானுடைய பாக்கியம் கொடுக்கப்படல. வசனம் இறக்கப்பட்டது, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த் வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க யாருக்கு விரும்புகின்றீர்களோ நீங்க ஹிதாயத்தை கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு தான் ஹிதாயத். அப்போ அபு தாலிபுக்கு ஏன் ஹிதாயத்து கொடுக்கப்படவில்லை என்றால் தலப் இல்லை. தலப் இருக்கணும். ஒரு அடியானுக்கு நேர்வழிப்படக்கூடிய அந்த ஆர்வம், துடிப்பு, தேடுதல் என்று இருந்தால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். அந்த நேரத்தில் அவருக்கு தலப் இல்லாத காரணத்தினால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் கொண்டார். அல்லாஹ்வுடைய நாட்டம், அடியான் தன்னுடைய முயற்சி காண்பித்தால் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தரப்பிலிருந்து அவன் ஹிதாயத்தையோ அல்லது மற்ற விஷயங்களை கொடுக்கிறான். அது அவர் செய்யாத காரணத்தினால அவர்கள் கொடுக்கப்படவில்லை. அப்போ இங்கு அல்லாஹ் எதை நாடுறான், எதை விரும்புறான், அதுதான் நடக்கும். இந்த விஷயத்துல நாம மிக தெளிவாக இருக்கணும். இதனாலதான் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்துல இந்த யூதர்களுடைய விஷயங்கள் நாம் பார்க்கும் பொழுது இவங்க இப்படிதான் இந்த விஷயத்துலதான் என்ன பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நேசிக்கக்கூடியதாக இருந்தா அதனுடைய விஷயங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் சரி, அல்லது அந்த விஷயத்துல அவர் குருடனாக செவிடனாக ஹுப்புக ஷைஉன் யுஅமி வயசும் வயுசிம். ஹுப்புக ஷை யுஅமி வயுசிம். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நேசிக்கிறார்னா அந்த விஷயத்தை பற்றி வரக்கூடிய எதுவாக இருக்கட்டும் அவனை குருடனாக ஆக்கிவிடும். அந்த விஷயத்துல குருட்டாகவும் செவிடனாக ஆக்கிவிடும். அந்த விஷயத்துல எதையும் என்ன தவறாக கேட்க விரும்ப மாட்டான், எதையும் நான் தவறான விஷயத்தை பார்க்க விரும்ப மாட்டான். அந்த விஷயத்தில் இங்க என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றோம் என்று அவருக்கு அளவுக்கு மீறி செய்தார்கள். இந்த விஷயத்தில் தான் நாம கவனம் கொள்ள வேண்டும். யூதர்களுடைய விஷயத்திலும் நசாராக்களுடைய விஷயத்திலும் இந்த ரெண்டு இருந்தது. ஒன்னு குலுவம் இருந்தது, இன்னொன்னு தக்சீர் இருந்தது. அளவுக்கு மீறி நபியை புகழ்ந்தார்கள் அல்லது அவருடைய அந்தஸ்தை உயர்த்தினார்கள். அதே அந்த அளவுக்கு குறைத்து அவர்களை அவமானமும் படுத்தினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்கும் பொழுது அங்க ரெண்டுமே நடந்தது. அதுல உலுவும் நடந்தது, தக்சீரும் நடந்தது. உலு யாரிடம் நடந்தது? கிறிஸ்துவர்களிடம் நடந்த விஷயம். அந்த உலு அளவுக்கு மீறி என்ன செய்தார்கள், நபி ஈசாவை அல்லாஹுடைய புதல்வன் அல்லது அல்லாஹ் என்று சொன்னவர்களாக இருந்தாங்க. ஏன்? அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அடியான ஆக்கினான், அதனுடன் முஅஜிஸா நுபுவத்திற்காக முஅஜிஸாவும் கொடுத்தான். ஈசா இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய மிராக்கிள் செய்யும் முஅஜிஸா அதிசயங்களை மட்டுமே பார்த்ததனால அடிமை என்ற விஷயத்தை அவர்கள் மறந்தோ அல்லது மறக்கடிக்க நிலையில் ஆனார்கள். அதனால இவர்களுக்கு இறைத்தன்மை இருக்கின்றது என்ற நிலையை அவர்கள் கொண்டு சென்று இறைவனாக ஆக்கினாங்க அல்லது புதல்வனாக ஆக்கினாங்க. புரியுதா இந்த விஷயம்? இங்கு ஒரு தரப்பு என்ன ஆனது, ஒலுவாச்சு. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கு நுபுவா, அதில் அதை சான்றாக காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டது முஅஜிஸா அதிசயங்கள். குருடனை பார்வையில் உள்ளவனாகவும், அதே போல இறந்தவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய நிலையிலும், அதே போல வெண் குஷ்டமுடி இருந்தவனுக்கு அவனுக்கு குணம் கொடுக்கக்கூடிய, வீட்டில் என்ன சாப்பிடுகின்ற, என்ன உள்ள நீங்க சேமித்து வைத்திருக்கின்ற என்ற விஷயங்களை தெரியப்படுத்தக்கூடிய அந்த கல்வி முஅஜிஸாவாக நபி ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டது.
இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த திசையை பார்த்ததுனால அவர்கள் இவருக்கு இறைத்தன்மை இருக்கின்றது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாமை மிகைத்து இவர்களுடைய வாழ்க்கையில என்ன ஆனது? ஷிர்க்கு வந்தது. அதனால்தான் ஷிர்க்கு எப்படி வரும் என்றால், அளவுக்கு மீறி ஒரு அளவை நம்ம கடந்து செல்லும் பொழுது அங்கு ஷிர்க் வரும். இந்த பிதத்துடைய நிலை. அதனால்தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய இந்த விஷயத்தில் பார்க்கலாம். அஸ்ரவுன் நாசி, அதிக மக்கள் விரைந்து வழிகேட்டில் அல்லது குஃப்ருல் செல்லக்கூடியவர்கள் இருந்ததால் முர்த்ததாக ஆகக்கூடியவர் யார் என்றால் அருள் அஹ்வாவாக இருக்கக்கூடிய பிதத்வாதிகள் தான் முர்த்தத், இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை அதிகமாக ஏற்படும் என்று. ஏன்னா அளவுக்கு மீறி அவர்களுக்கு என்ன, அவங்க வரம்பை மீறி விடுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல கிறிஸ்துவர்கள் இங்கு ரொம்ப அவர்களை புகழ்ந்து அவருடைய அந்த அதிசயத்தை பார்த்து என்ன செஞ்சாங்க? அவரை நபியுடைய அந்தஸ்திலிருந்து, அடியானுடைய அந்தஸ்திலிருந்து அவரை இறை அந்தஸ்தாக ஆக்கினார்கள். அவங்களுடைய கண்கள்ல அடியான் அப்து என்ற விஷயம் மறைஞ்சிருச்சு. இங்கு யூதருடைய நிலை பார்க்கும் பொழுது யூதர்கள் என்ன செஞ்சாங்க? இவர்களுடைய விஷயத்துல இவர்களை நபியாக ஏற்கல, நிராகரித்தார்கள். அதை விட மோசமாக என்ன செய்தார்கள்? ஒரு சாதாரண மனிதனாக கொடுக்கக்கூடிய கண்ணியமும் கொடுக்கல. இவர்கள் என்ன செய்தார்கள்? விபச்சாரத்தால் பிறந்த இந்த இவர் விபச்சாரம் செய்யப்பட்ட நிலையில பிறந்தாரு. இவங்களுடைய தாய் இந்த அலிக் அம்மை மரியம் இவங்க தவறு செய்ய திருமணத்துடைய இந்த பந்தத்தையும் இந்த உறவை கொண்டு குழந்தை பெறுவது என்பது இது ஆகுமானதாக இருக்கு. திருமணமே ஆகாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அவர்களுடைய விஷயத்துல என்ன இருந்தது? அவர்கள் ஜினாவுடைய அவுலாது, இது விபச்சாரம் செய்த மூலமாக இவங்க பிறந்தாங்க என்று அந்தஸ்து. ஒண்ணு மொஜிசாவை என்ன செய்தாங்க? நுபுவத்தை நிராகரித்து சாதாரண ஒரு சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் குறைத்து நவுது பில்லாஹி மின் தாலிக் வலது ஜினாவாக சொன்னாங்க. இப்ப இந்த மொஜிசாவை என்ன செஞ்சாங்க? இவங்க மொஜிசாவை பார்த்தாங்க. மோஜிசாவை இது சூனியம், இவங்க சூனியம் மூலமாக இதெல்லாம் செஞ்சாங்க என்று சூனியத்தை மக்களுக்கு மத்தியில பரப்ப ஆரம்பிச்சு. இதுதான் இவர்களுக்கு நடந்த அந்த விஷயம். இந்த விஷயம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தினருக்கு ஆங்காங்கே என்ன செஞ்சிருக்காங்க? எப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சோர்வோ அல்லது கொஞ்சம் இந்த விஷயத்துல மக்கள் ஏதாவது ஒரு வார்த்தை தௌஹீதுடைய விஷயத்துல களங்கம் ஏற்படுவதோ அல்லது இவர்களை மிகைத்து சொல்லக்கூடிய விஷயத்தில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். அதுதான் நாம இங்க பார்க்கலாம். குறிப்பாக இமாம் அல் முனாவி ரஹிமஹுல்லாஹ், பெரிய அறிஞர்கள் ஒருவர், தன்னுடைய புத்தகத்துல அல் உலு என்று சொல்லக்கூடிய வரைவிலக்கணத்தை தெரியப்படுது. அல் உலு தஜாவுசுல் ஹத், ஒரு பவுண்டரி இருக்கு, ஒரு அளவு இருக்கு, அந்த வரம்பை மீறுவதுதான் என்ன? அல் உலு எக்ஸ்ட்ரீமிசம் என்று சொல்லப்படுகின்றது. அல் உலு மிதமிஞ்சுதல் என்பது வரையறுக்கப்பட்ட எல்லையை மீறுவதாகும். இந்த எல்லை மீறுவதனாலதான் இது மன்ஹஜு ஸலஃப் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்தும் அவர் நபியும், இரண்டு நிலையும் என்ன நாம ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுப்பதுதான் என்ன மன்ஹஜுடைய ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய மன்ஹஜாக இருந்தது. அவர்களை நேசிக்கின்றோம் என்ற விஷயத்துல நேசத்தை அல்லாஹ் சொன்ன அளவுகோலை விட அதிகமாக இவர்கள் செய்யக்கூடியவர்களாக இல்லை. ஏன்னா பொதுவாக எமோஷனல்ல மனிதன் அளவுக்கு மீறி செல்லக்கூடியவனாக இருக்கும். நம்முடைய மஹப்பா எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்? குர்ஆனும் சுன்னாவும் கல்வியின் அடிப்படையில் தான் இருக்கும். நம்முடைய மஹப்பத்து கல்வியின் அடிப்படையில் இருக்கும். கல்வியை விட்டு நம்முடைய எமோஷனுடைய விஷயத்துல போகும்பொழுது என்ன ஆகும்? அது அளவு மீறக்கூடிய நிலையாகும். சில நேரத்தில் அது வழிகேட்டில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். சரி, இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலுவை பற்றி மிகவும் கண்டித்து மிகவும் எச்சரிக்கை செய்தார்கள். நஸாயி மற்றும் இப்னு மாஜாஹ் வரக்கூடிய, முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ்ல இய்யாக்கும் வல் குலு, இய்யாக்கும் வல் குலு ஃபித்தீன் ஃபஇன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும் அல் குலு ஃபித்தீன் ஓ கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், மார்க்கத்தில் மிதமிஞ்சுதலில் இருந்து நீங்கள் விலகி இருங்கள், ஏனெனில் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழித்தது
மார்க்கத்தில் அல்லது மதத்தில் மித மிஞ்சுதலே. அப்போ இதற்கு முன்னால் பனி இஸ்ராயல்கள் அழிக்கப்பட்ட நிறைய காரணங்கள் இருக்கக்கூடிய நிலை. அதுல ஒன்று, அளவை இவர்கள் மீறினார்கள். என்ன மீறினார்கள்? அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நபியாக சொல்லப்பட்டது, அடியானாக சொல்லப்பட்டது. ஆனால் இவர்களை நேசிக்கின்றோம், இவர்களுடைய அதிசயங்களை பார்த்து இவர்களை இறைத்தன்மை உடையவர்கள் என்று இறைவனாக வாக்கிக் கொண்டார்கள். தஸ்லீஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரினிட்டியும் அங்கதான் வந்தது. ட்ரினிட்டி வந்த காரணமே இதுதான். அதே போன்று யூதர்களும் என்ன செஞ்சாங்க? அழிக்கப்பட்டார்கள். அதுல நபிமார்களை இவங்க என்ன செஞ்சாங்க? சில விஷயங்களை ஏற்றி இவங்களுடைய மனோ இச்சைக்கு முரணாக மார்க்கத்தை கொண்டு வந்ததுனால, அவர்களுடைய மனோ இச்சைக்கு தோதுவாக சப்போர்ட்டாக இல்லாதனால என்ன செஞ்சாங்க? ஃபரீகன் தக்ஃபுரூன் வ ஃபரீகன் தக்துலூன். சில கூட்டம் என்ன செஞ்சது? அவர்களை நிராகரித்தது. அதே யூதர்களுடைய சில கூட்டம் நபிமார்களை கொல்லவும் செய்தது. பார்த்தோம் இல்லையா? இந்த வசனங்களில் நமக்கு ஃபலிமா தக்துலூன அன்பியாக்கும் பிகைரி ஹக். ஏன் அப்போ அல்லாஹு தஆலாவுடைய நபிமார்களை நீங்க அநியாயமாக கொன்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார் தன்னுடைய திருமறை. இவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மனோ இச்சைக்கு தோதுவாக வராதனால நபிமார்கள் கொண்டு வந்த செய்தியை நிராகரித்தும் செய்தார்கள். அதே போன்று அத்துமீறி இவர்களை கொலை செய்தவும் இவங்க முன் வந்தார்கள், கொலையும் செய்தார்கள் சில நபிமார்களை. அப்போ இங்கு இதற்காக இவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இதை எச்சரிக்கை செய்கின்றார்கள். உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். அதே சூரத்துல் வசனத்தில் 77வது வசனத்தில் பாருங்க, சூரத்துல் மாயிதாவுடையது. குல் யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு, யூதர்கள் கிறிஸ்துவர்கள். குல் யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும் கைரல் ஹக் வலா தகூலு வலா தத்தபிஉ அஹ்வாஅ கௌமின் கத் ضلوا من قبل وأضلوا كثيرا وضلوا عن سواء السبيل. நபியே நீ கூறுவீராக, கேளுங்கள், வேதங்கள் கொடுக்கப்பட்டவரிடம் நீங்க கேளுங்கள், உங்கள் மதத்தில் உண்மைக்கு புறம்பாக மிதமிஞ்சாதீர்கள், மேலும் முன்னரே தவறிய பாதையில் சென்று பலரையும் தவறான வழிக்கு விட்டு சென்று நேரான வழியை விட்டு விலகி சென்ற ஒரு சமுதாயத்திடம் இச்சை விருப்பங்கள் பின்பற்றாதீர்கள். இப்போ யாரெல்லாம் இச்சையை, மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பிக்கின்றார்களோ இவர்கள் என்ன செய்வாங்க? குரானையும் மாற்றுவாங்க, ஆதாரத்தையும் மாற்றுவாங்க. அதாவது அஹ்லுல் அஹ்வா உடைய அடையாளங்கள்ல அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சித்தாந்தமோ, ஒரு பிலீஃப், ஒரு கொள்கைய குரான் மற்றும் ஹதீஸ் மூலமாக அதை தவிடுபடியாகவும் அதை முழுமையாக நிராகரிக்கக்கூடிய நிலையை கொண்டு வந்தா என்ன செய்வாங்க? தன்னுடைய கருத்தை அவங்க இல்ல, சரி நான் அதுல இருந்து திரும்பி கொள்றேன்னு சொல்ல மாட்டான். மாறா குரானையும் மாத்திரும். குரானுடைய வசனங்கள் என்ன செய்வோம்? மழுப்பி சாயத்தை பூசி, இல்ல இதுக்கு அர்த்தம் இப்படி, இதற்கு அப்படி அர்த்தம் இப்படி என்று பார்க்க. அதனால்தான் உருதுல சொல்லலாம், குத்கோ நான் பதிலே குரான்கோ பதில் தேத்தேன். இது தன்னை இருக்கக்கூடிய குற்றம் அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய குறையை மாற்ற மாட்டாங்க, குரானையும் மாத்திருவாங்க. பார்த்தோமா இல்லையா? சூனியத்தை நிராகரிக்கிறோம் என்று சூனியத்தில் சொல்லப்பட்ட வசனங்களையே மாத்துறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். சூனியத்துடைய வசனங்கள் அது இல்ல, வானவர்கள் அது ஷைத்தானு. இதே போல எத்தனையோ விஷயத்துல வெளிக்கேற்றருடைய நிலையை பார்க்கும் பொழுது குரானுடைய வசனத்தை என்ன செய்யாங்க? அதோடைய அர்த்தம் அது இல்ல, ஹதீசுகள் சரியான ஹதீஸ் இல்ல, இந்த அர்த்தம் இல்ல, இது இந்த அர்த்தம் என்று தனக்கு தோதுவாக அந்த அர்த்தங்களை அவங்க புகுத்த ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. குரானில் வரக்கூடிய விஷயங்கள் தன்னுடைய தவறை என்ன செய்ய மாட்டாங்க? அஹ்லுல் அஹ்வா அதை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். இங்கு இந்த விஷயத்தை நபி அல்லாஹு தஆலாவும் எச்சரித்தான். வரம்பு மீறுவது என்பது இது மார்க்கம் ஹராமாக்கி இருக்கின்றது. அதே கொண்டு பாருங்க சுப்ஹானல்லாஹ், இது சம்பவங்கள், சில சம்பவங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நபர் யா சய்யிதினா வப்னு சய்யிதினா வயா கைரனா வப்னு கைரினா என்று சொல்லும் பொழுது உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அவருக்கு என்ன செய்யறாங்க? வரம்பை சொல்லிடுறாங்க, நீங்க அளவுக்கு மீறாதீங்க, எங்கள் தலைவரே, எங்கள் தலைவரின் மகனே, எங்களில் சிறந்தவரே, எங்கள் சிறந்தவரின் மகனே என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே உங்கள் வார்த்தைகளை எச்சரிக்கையுடன் கூறுங்கள், ஷைத்தான் உங்களை மயக்கிவிட முயற்சி செய்யக்கூடாது. நான் அப்துல்லாவின்
மகன் முஹம்மது அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் மட்டுமே. நான் அல்லாஹ்வுடைய தூதர். நான் முஹம்மது இப்னு அப்துல்லா வ ரசூலுல்லாஹ், அப்துல்லாவுடைய மகனும் அல்லாஹ்வுடைய தூதர். வல்லாஹி மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மா ரஃபஅனி அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எனக்கு வழங்கியுள்ள மதிப்பிற்கு மேலாக மேலாக உங்கள் என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை. நீங்கள் என்று வரணும். நீங்க எங்களை அல்லாஹு தஆலா என்னை உயர்த்திய அந்தஸ்தை விட நீங்க என்ன உயர்த்துவதை நான் விரும்பவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் தெரியப்படுத்துறாங்க. இதை நீங்க கொஞ்சம் இந்த தமிழாக்கத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் எனக்கு வழங்கியுள்ள மதிப்பிற்கு மேலாக நீங்கள் என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை. இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அந்தஸ்து அல் அப்து அன் நபி. அவர்களை அப்து மற்றும் நபியாகத்தான் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்து. அதே மனிதர்களுடைய தொடர்பை பார்க்கும் பொழுது அவர் நபி. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தஅல்லுக், அல்லாஹ்வுடைய தொடர்பை பார்க்கும்போது அவங்க உபூதியத்துல இருக்கிறாங்க. அடியான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் என்ன தொடர்பு? உபூதியத். அல்லாஹ் அவன் இறைவன், நபி அவர் அடிமை. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? நுபுவா என்று சொல்லக்கூடிய நபித்துவம். இவர் நபி, மக்களுக்கு நபி, இவர்கள் நபித்துவத்தை பெற்றவர்கள் என்ற தொடர்பு இருக்கு. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயங்கள் யாராவது சொல்லும் பொழுது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தாங்க. மாஷா அல்லாஹ் வ ஷிஅத், அல்லாஹ் தஆலாவும் நீங்களும் நாடினா நடக்கும் என்று சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜஅல்தனி லில்லாஹி நித்தன் ஹுவ ஹலகக். இன்னொரு அறிவிப்புல இங்கு குல் மாஷா அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு சமமாக நீ நிகராக என்னை நீ ஆக்கிவிட்டாயா? குல் மாஷா அல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. உடனே அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அதே போல முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹுடைய இந்த சம்பவம் இப்னு மாஜாவிலும் இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய சம்பவம். இவங்க ஷாம் நாட்டிற்காக கவர்னராக அனுப்பப்பட்டார்கள், ஜகாத் கலெக்டராகவும் அனுப்பப்பட்டார்கள், அதே போன்று ஒரு தாய் அழைப்பாளராகவும் அனுப்பப்பட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய நிலையெல்லாம் பாக்குறாங்க. மக்கள் அரசரை சஜிதா செய்வதும் அவருக்கு முன்னால் ருக்கு செய்வதும் எல்லாம் பாக்குறாங்க. இதை வந்த உடனேயே நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்யணும், ஏன்னா இவர்கள் அதை விட இவங்க அதை அந்தஸ்து கூடியவர் என்று வந்து தெரியப்படுத்துறாங்க. வதித்து ஃபீ நஃப்ஸி அன் நஃஅல ذلك பிக, நான் என்னுடைய உள்ளத்தில் நான் ஆசை கொண்டேன், விருப்பம் கொண்டேன், இதே போன்று உங்களுக்கு நாம செய்ய வேண்டும் என்று. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஃஅலூ, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்யாதீங்க. فإني لو كنت آمرا أحدا أن يسجد لغير الله لأمرت المرأة أن تسجد لزوجها. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தடுத்து இப்படி நீங்க செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு, உண்மையாக நான் யாருக்காவது அல்லாஹ்வை தவிர வேறொருக்கு சஜிதா செய்ய கட்டளையிடுபவனாக இருந்தால் மனைவி தன் கணவனுக்கு சஜிதா செய்ய கட்டளையிட்டு விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, பிறகு முஹம்மது அவர்களின் உரிமை நிறைவேற்றாத வரை அவர்கள் தன் இறைவனிடம் உரிமையை நிறைவேற்றியவள் ஆவதில்லை. வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி லா துஅத்தி அல்-மர்அத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்தி ஹக்க ஸௌஜிஹா. அல்லாஹ் தஆலா எவனுடைய கையில் முஹம்மதுடைய உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக மனைவி அவள் தன்னுடைய ரப்புடைய கடமையை அதுவரை நிறைவேற்றவில்லை எதுவரை கணவருடைய கடமையை உரிமையை நிறைவேற்றாத வரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தெரியப்படுத்திவிட்டு இங்கு எச்சரிக்கை செய்தார்கள். இந்த ஹதீஸ்ல நமக்கு எடுக்கக்கூடிய இஸ்தித்லால் அல்லது ஆதாரம் என்ன?
சஜிதா செய்வதற்காக விரும்பினாங்க. ஆனா உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி செய்யாதீர்கள், இது அனுமதி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருந்தார்கள். இதுவும் என்ன, அளவுக்கு மீறி செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு உடனே கண்டித்தார்கள். கடைசி இந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துடைய அந்த சம்பவத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற மற்ற சஹாபாக்கள் நிலை மிக மோசமாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான செய்தி கேட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தரப்புல வாளை சுமந்து கொண்டு, யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க கழுத்தெல்லாம் சீவிடுறேன் என்ற நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி தூர் மலைக்கு சென்றார்களோ அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்காங்க, திரும்பி வருவாங்க என்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், போர்வை அகற்றினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்த்து முத்தமிட்டு, அவருடைய நெற்றியில் முத்தமிட்டு, திப்த ஹய்யன் வ மையிதா, நீங்கள் உயிரோட ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் பரிசுத்தமான நிலையில் இருந்தீங்க, மௌத்தான பிறகும் நீங்கள் தூய்மையான நிலையில பரிசுத்தமான நிலையில நீங்க மௌத்தானீங்க என்று சொல்லிவிட்டு ஃபஹரஜ ஃபஹமிதல்லாஹ், மிம்பரில் ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் அனுப்புறாங்க. அந்த நேரத்துல உமர் உஸ்லுக் அலா ரிஸ்லி, அங்கேயே நீ அமர்வீராக, அங்கே நிற்பீராக என்று சொல்லிவிட்டு இந்த வாக்கியத்தை கூறுகின்றார். அலா மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், யார் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வணங்கி கொண்டிருந்தார்களோ அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்து விட்டார். வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவன் ஹை, நித்திய ஜீவன், லா யமூத், அவனுக்கு மரணம் என்பதே ஏற்படாது என்று சொன்ன உடனேயே அதற்கு பிறகு இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇன் மாத அவ் குத்தில இன்கலப்தும் அலா அகாபிக்கும் வமன் யன்கலிபு அலா அகிபைஹி ஃபலன் யதுர்ருல்லாஹ ஷைஆ வஸயஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர் வேறு எதுவும் கிடையாது. கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்து சென்று விட்டார்கள். அஃப இம்மாத, இவர் மரணம் அடைந்து விட்டார், அவ் குத்தில, அல்லது கொல்லப்பட்டார், இன்கலப்தும் அலா அகாபிக்கும், நீங்கள் மார்க்கத்தை விட்டு சென்று விடுவீர்களா, மார்க்கத்தை விட்டு விடுவீர்களா என்று சொல்லிவிட்டு வமன் யன்கலிபு அலா அகிபைஹி ஃபலன் யதுர்ருல்லாஹ ஷைஆ, யார் இந்த மார்க்கத்தை விட்டு விடுகின்றார்களோ, மார்க்கத்தை அவர் புறக்கணிக்கின்றார்களோ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டார். வஸயஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன், அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ், நன்றியுள்ளார்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய அவங்களுக்கு பிரதிபலனையும் அவர்களுக்கு சிறந்த கூலியும் கொடுக்கக்கூடியவனாக என்ற வசனத்தை ஓதுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை கேட்டவுடனே இப்பொழுதுதான் இறங்கியது போல் நான் உணர்கின்றேன். அப்போ போய் அவங்களுக்கு மற்ற சஹாபாக்கள் அனைவரும் என்ன ஒரு நிலையில் வந்தார்கள். அப்போ இந்த விஷயத்திலும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய அடியானாக இருந்தார்கள், இவங்களுடைய அந்தஸ்தை விட நாம அதிகமாக ஆக்குவது என்பது நமக்கு அனுமதி கிடையாது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 7வது விஷயம், லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல் இப்திதாஉ வல் இக்திரா. தீனில் பிதஅத்துகளை, புதுமைகளை உருவாக்குவதும் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதும் சலஃபின் மன்ஹஜ் அல்ல. சலஃபின் குறிப்போ சொல், அந்த குறிப்பாக அந்த வார்த்தை ஒரு அக்வால் என்று இருக்கும். பொதுவாக அதற்கு இங்கு முஹாவரா என்று சொல்லலாம், அல்லது சில ஷிஆர் என்று சொல்லலாம், அவங்களுடைய ஸ்லோகன் போல கூற்று, அது பிரபலியமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருந்தது. இதுதான் அவங்களுடைய ஸ்லோகனாக இருந்தது. என்ன, பின்பற்றுங்க, உங்களுக்கு இத்திபா செய்வதற்காக தான் கட்டளப்பட்டது. வலா தப்ததிஉ, மார்க்கத்தில் புதிதான பிதஅத்துகளை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஃபகத் குஃபீதும், நீங்கள் உங்களுக்கு போதுமானது. இதற்கு முன்னால் சஹாபாக்கள் சென்று அமல் செய்துவிட்டு முடித்து விட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன, வெறும் பின்பற்றி கொண்டே செல்லுங்க. அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மார்க்கத்தை எடுத்து அமல்படுத்தி
அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படியே பின்பற்றுங்க, போதும், அவ்வளவுதான். நீங்க புதுசாக எதுவுமே நீங்க எடுத்து வராதீங்க. போதுமானதாக, மார்க்கம் என்ன போதுமானதாக ஆகிவிட்டது. இங்கு அல் பித்ஆ ஏழாவது பார்க்கும் பொழுது, பிதாத்து மன்ஹஜ் ஸலஃபுடைய விஷயத்துல பிதாத்திலிருந்து விலகி இருப்பார்கள். பிதாத்துல விழமாட்டாங்க, பிதாத்துல விழமாட்டார்கள், இவனுடைய நிலை. இப்போ மக்களுடைய விஷயத்துல என்ன இருக்குன்னா கேள்வி, நல்ல விஷயம் தானே செய்யறாங்க, நல்ல காரியம் தானே செஞ்சுட்டு போறாங்க, அவங்க அமல் தானே செய்யறாங்க, ஏங்க தடுக்கிறீங்க? நல்ல காரியம் தானே செய்யறாங்க, ஏன் நீங்க அவங்கள பிதாத்துவாதி என்று சொல்லி நிப்பாட்டுறீங்க? செஞ்சுட்டு போட்டோம், நல்ல அமல் தானே என்று. இப்படி என்ன கேள்விகள் நமக்கு மத்தியில வருதா? நம்ம சொல்லப்படும் பொழுது, பிதாத்து என்று சொல்லும் பொழுது, பிதாத்தி என்று சொல்லும் பொழுது இதுதான், நீங்க செய்யாதீங்க, மறப்பாதீங்க, அது பிதாத்துங்கன்னா, யாருக்காவது செஞ்சுட்டு போட்டோமே, எப்பவுமே தொழுவாதவன் சரி இதாவது ஒரு தொழுதுட்டு போட்டோமே, ஷாபானுடைய 15ல நடக்கக்கூடிய விஷயம் வேண்டாம், 27 ரஜப் இந்த மாதத்துல ஏதாவது செஞ்சுட்டு போட்டோமே, இப்படி என்ற ஒரு கேள்வி வரும். இதுக்கு நாம பதில் பார்க்கும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு சொல்லுவோம். இப்போ நமக்கு மத்தியில 500 நோட்டு, 500 ரூபாய் நோட்டு சர்ச்சை போயிட்டு தான் இருக்கு. என்ன எப்போ போயிட்டு ஸ்டாப் பண்ணுவாரு தெரியல. இப்போ இதுக்கு மத்தியில ஒருத்தர் 300 ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறார். அச்சடிச்சு மக்களுக்கு சேஞ்சு கிடைக்க மாட்டேங்குது. 500 ரூபாய் எடுத்துட்டு போனா 500 ரூபாய் தான் சேஞ்ச் இல்லைன்னு சொன்னோம். 100 இருக்கு, 200 இருக்கு, 300 இல்ல. நான் 300 அச்சடிச்சு என்ன செய்யறேன், விநியோகம் செய்யறேன். மக்களுடைய நல்லதுக்காக தான் செய்யறேன். எனக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை, மக்கள் அவதிப்படுகின்றார்களே, 300 ரூபாய் நோட்டு இல்லையே, அதனால நான் என்ன செய்யறேன், 300 நோட்டை நான் அச்சடிச்சு நான் மக்களுடைய நலனுக்காக செய்யறேன் என்று சொல்லும் பொழுது அனுமதி இருக்கா? கொடுப்பாங்களா அனுமதி? என்ன செய்யும் கவர்மெண்ட்? குடிச்சு உள்ள போட்டும், குடிச்சு உள்ள போடும். இது அச்சடிக்கக்கூடியவன். அச்சடிக்கப்பட்ட கள்ள நோட்டை பயன்படுத்தக்கூடியவன் எடுத்துட்டு போறாரு 300 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு போயிட்டு, ஏன் 500 ரூபாய் கள்ள நோட்டே இருந்தாலும் என்ன ஆகுது, பாக்குற 1க்கு 2 பார்த்துட்டு போன் அடிச்சு, இவங்க 1க்கு 2 வாட்டி கள்ள நோட்டு எடுத்துக்கோ, இவங்க என்ன இப்படி செக் பண்ணுங்க, எங்க இருந்து வாங்குனீங்க, எங்க போனீங்க, அதுக்கு பிறகு அவரையும் பிடிச்சி உள்ள போட்டு ஏற்படுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க, கள்ள நோட்டு அடிக்கிறவனும் சரி, கள்ள நோட்டை பயன்படுத்துறவனும் சரி, 2 பேரும் குற்றவாளி தான். அவனுடைய எண்ணங்கள் நல்லாதானங்க, மக்களுக்கு நல்லது தானே செய்யறாங்க என்று சொன்னா என்ன செய்யணும், என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உனக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா? உனக்கு அத்தாரிட்டி யார் கொடுத்தா? நல்லது நாடுவதற்கும் அல்லது மக்களுக்கு நலனை நாடுவதற்கு என்று உனக்கு அத்தாரிட்டி யார் கொடுத்தா, அங்கீகாரம் யார் கொடுத்தா, இந்த ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா? ரைட்ஸே இல்லையே, இது இல்லீகல் ஆச்சு என்று என்ன செய்ய, அவனை பிடிச்சி சிறையில் தான் அடைப்பாங்க. இது நமக்கு புரியுது. அதே போல ஒருத்தன் கொலைகாரன் கொலை செஞ்சுட்டான், இவனை பிடிச்சு இவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து அங்க போட்டு கச்சேரி என்று சுத்தி இங்க அங்க செலவாய் கடைசியில தூக்கு கூட, அதுவும் தூக்கு சில நேரத்தில் இருக்கும் இருக்காது, அது மாதிரி பிரச்சனை ஏன் அது இழுக்கும், நானே முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்தி எடுத்து கொலாரனை குத்துறாரு. ஆகுமா? எல்லாரோட பாருங்க, ஜட்ஜுடைய வேலை, போலீஸுடைய வேலை, எல்லா அந்த குடும்பத்தார்கள் சிரமப்பட்டு கொண்டு இருப்பாங்க, எல்லாத்திற்கும் ஒரே தீம் கொண்டு குவிச்சிருங்க, அவ்வளவு நானே கொண்டுடுறேன் இந்த கொலகாரனை என்று சொல்லும் பொழுது என்ன செய்யும்? அங்கீகாரப்படுமா? நீ யாருப்பா இதை செய்யறது? நமக்கு உலக விஷயத்துல தெளிவாக புரியுது, கள்ள நோட்டு அடிச்சவன் குற்றவாளிதான், அது நன்மையாக செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தியவனும் குற்றவாளிதான் தெரிந்து, அது ஏன் விநியோகம் மக்களுக்கு மத்தியில அசல் நோட்டுடைய வேலையை குறைப்பது, கள்ள நோட்டு இவன் பரப்பியது. அப்படி இருக்கும் பொழுது மார்க்கத்துல அல்லாஹு தாலாவுடைய சட்டம் என்று ஒண்ணு இருக்கு. நபியுடைய வேலையை என்ன, அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஒப்படைப்பதுதான் வேலை. அவராலையும் எதுவுமே புதுசாக செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தானாக தனக்காக எதுவுமே ஹராமாக்கிக் கொள்ளவும் முடியாத நிலையில இருக்கக்கூடிய நபி அமானிதமாக வாங்கி
மக்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய விஷயம் தான், இவ்வளவுதான் அவங்களுடைய வேலை, வேற எதுவுமே வேலை இல்லைன்றா நீ யார் பித்அத்துடைய விஷயத்துல மார்க்கத்துல புதிதான விஷயங்கள் கொண்டு வரதுக்கு? உனக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா? உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா? புரியுதா இல்லையா மாணவர்கள்? இந்த விஷயத்துல நாம் நினைவு கொள்ள வேண்டும். பிதாத்து என்று பார்த்தால் நம்ம ஒரு இதா நினைக்கும், சரி ஏதோ இருக்கும். அல்லாஹ் அக்பர். மனிதன் பிதாத்திலிருந்து அவன் முர்த்தத் வரையும் ஆகும். முர்த்தத், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய விஷயம் அவனுக்கு ஆரம்பம் பிதாத்து தான். அதனாலதான் நாம பார்க்கும் பொழுது அல் பித்அத்து அஹப்பு இலா இப்லீஸ மினல் மாசியா. சுஃபியான் அஸ்-ஸௌரி அல்லது சுஃபியான் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்று நினைக்கிறேன். அல் பித்அத்து, சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ், அல் பித்அத்து அஹப்பு இலா இப்லீஸ மினல் மாசியா. பாவங்கள், அது பெரும் பாவமாக இருக்கட்டும் சிறு பாவங்கள், பாவங்களை விட பித்அத்து மனிதர் இப்லீஸுக்கு மிக பிடித்தமானது. ஏன்? பாவம் செய்யக்கூடியவன், பெரும் பாவம் செய்யக்கூடியவன் என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு உறுத்தி கொண்டே இருக்கும், பாவம் செய்யறேன் என்று. என்னைக்காவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மனசால அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடும். அல்லாஹ் தான் மன்னிப்பு என்றவன் மனசு மாறி அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும் பொழுது அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். அதுவே பித்அத் என்ன அப்படி இல்லை. செய்யக்கூடியவன் நன்மையான அமல், 2 ரக்காத் தொழுறானா, 2 ரக்காத் தொழுதுட்டேன் அல்லாஹ் மன்னிச்சிரு என்று அவன் சொல்வானா? சொல்ல மாட்டான். ஏன்? அவனுக்கு அந்த சிந்தனையே வராது. பித்அத் செய்யும் பொழுது நான் பாவம் செய்கிறேன் என்ற சிந்தனையே வராது. மாறாக இது நன்மைதான் என்று செய்யறதுனால தௌபாவுடைய தௌஃபீக்கே அவனுக்கு வராது, அந்த சிந்தனையே வராது. இப்படியே என்ன செய்வான்? ஷைத்தானு இழுத்துட்டு முர்த்ததாக ஆக்குவான். பெரும் பாவத்தில் விழுந்து பாவம் மன்னிப்பு தேடிட்டா முடிஞ்சுது. எல்லா உழைப்பு, ஷைத்தானுடைய எல்லா உழைப்பு போச்சு. ஒரு வாட்டி அவன் மனசால அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடித்தான், தௌபத்து நசுஹா செஞ்சுட்டானா, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடறான் என்று அல்லாஹ் தஆலாவுடைய சுப்ஹானல்லாஹ் ஃபضل. ஷைத்தானுக்கு தெரியும் இதுல நம்ம முயற்சி செஞ்சோம்னா பிரச்சனை நமக்கு வரும், அதனால இதுல நாம செய்யலாம் என்று அவன் பித்அத்தில் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறது. இது பெரிய ஒரு முசீபத்தாக இருக்கின்றது. இதை நாம நினைவு கொள்ளும். அப்போ இந்த பித்அத் என்பது எப்படி என்றால், மார்க்கத்தில் கள்ள நோட்டு அடிப்பது போல. எப்படி உலகத்துல கள்ள நோட்டு அடிப்பது என்பது குற்றமோ, அதே போன்று இந்த மார்க்கத்துல, ஏன்னா இவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்படல, மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது. சூரத்து மாயிதாவுடைய 3வது வசனத்துல அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனன். இன்றைய நாள் மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது. அக்மல்து, நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அல்லாஹ்வே சொல்றான், நான் மார்க்கத்தை, ரிலீஜனை கம்ப்ளீட் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல கம்ப்ளீட் செய்யப்பட்டதுல எதுவுமே புகுத்துவது என்பது என்ன? குற்றம். அது கிரைம், அஃபென்ஸ். அப்போ கேள்வி, இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க செஞ்சுட்டு போறாங்களே, என்ன தப்பு இருக்கு? புதுசு கொண்டு வரதே தப்பு. மார்க்கத்துல செய்யறதுல கொண்டு வர்றதே தப்பு. அது செஞ்சா என்ன தப்புன்னு அது இருக்கு, அது கொண்டு வர்றதே தப்பு. எப்படி? கள்ள நோட்டு கொண்டு வர்றதே, விநியோகப்படுத்துவதோ அதை பயன்படுத்த அது அடுத்த கட்டம். கொண்டு வருவதே தப்போ, அது தடையோ, மார்க்கத்திலும் அதே போன்றுதான் தடையாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்கு நாம பார்க்கும் பொழுது அல் பிதாத், இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிதாத்துடைய வரைவினத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. மார்க்கத்துல புதிதாக கொண்டு வருவது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் கூறாத சட்டத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு வரைவிலக்கணத்தை இங்கு நான் தெரியப்படுத்திருக்கேன். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களும் ஒவ்வொரு ஜுமாவிலும் கேட்கக்கூடியது, ஃபைன கைருல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைருல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல வஷரல் உமூரி முஹ்தஸாத்துஹா குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ وكل بدعة ضلالة وفي رواية أخرى وكل ضلالة في النار. இதெல்லாம் என்ன ஒவ்வொரு தடவையும் சொல்லப்படுவது எதற்காக? இது பித்அத் என்பது வழிகேடு. இது மன்ஹஜ் ஸலஃப்ல கிடையாது. அதே மாதிரி ஸலஃபு ஸாலிஹீன்கள் பித்அத்துடைய விஷயத்தில் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. எப்பவுமே அதற்கு வழி வகுக்க மாட்டாங்க, அதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? உங்களுக்கு தெரியும், பித்அத் மூலமாகத்தான் மனிதனை வழிகேட்டில் கொண்டு வர முடியும். பொதுவாக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூற்றும் பார்க்கும் பொழுது, இத்தபிஉ வலா தப்ததிஉ ஃபகத் குஃபீதும், பின்பற்றுங்கள்
புதுமை புகுத்தாதீர்கள் என்று இந்த கூற்றும் பிரபலியமான ஒரு கூற்றாக இருக்கின்றது. இத்தபியூ லா தப்ததியூ. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு கூற்றும் பார்க்கும் பொழுது, அஸ்பஹ்தும் قد أصبحتم اليوم على فطرة وإنكم ستحدثون ويحدث لكم. நிச்சயமாக நீங்கள் இன்று இயல்புடன், அதாவது தூய ஏகத்துவத்துடன் இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் புதுமைகளை கண்டுபிடிப்பீர்கள். வரும் காலத்துல உங்களுக்காகவும் புதுமைகள் கண்டுபிடிக்கப்படும். எனவே நீங்கள் ஒரு புது விஷயத்தை மார்க்கத்தில் கண்டால் அப்போது முதலில் நீங்க முதல் ஏதாவது ஒரு புதிதான விஷயத்தை கண்டால் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்கள் கையாண்ட நேரான வழியை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். பில் ஹதில் அவ்வல், இன்னொரு அறிவிப்புல பில் அதீஃபில் அவ்வல் என்று வருகின்றது. இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்றும், இன் அஸ்ரஉன் நாஸி ரித்தத்தன் அஹ்லல் அஹ்வா, மிக விரைவாக இஸ்லாத்தில் இருந்து திரும்பி விடுபவர்கள் யாராக இருப்பார் என்றால் அவர்கள் இச்சை விருப்பங்களை பின்பற்றும் குழுவினராக அஹ்லுல் அஹ்வாவாக இருக்கக்கூடிய மனோ இச்சை பின்பற்றக்கூடியவர். எல்லாம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலோ மதீனாவிலோ தேங்காய் உடைக்கப்பட்டதா, அல்லது ஷால்வா போடப்பட்டதா, பூ போடப்பட்டதா, இதெல்லாம் எங்கிருந்து வருது? அஹ்லுல் அஹ்வாவுடைய விஷயத்துல வந்து எந்த அளவுக்கு ஆனது அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமல்கள், ஷிர்க்குடைய விஷயங்கள் நடக்கும். வந்தது இவங்களுடைய மனோ இச்சையின் காரணமாகத்தான். மனோ இச்சைக்கு முரணாக இருந்ததுனால எல்லாத்தையும் நிராகரித்தார்கள், நபிமார்களை கொன்றார்கள். இவங்க யூதர்களுடைய நிலை இருந்தது. இதே இந்த சமூகத்திலும் பார்க்கும் பொழுது மனோ இச்சை என்ன சொல்லுகின்றதோ அதன் பிரகாரம் பின்பற்றினால் அப்படியே எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையும் ஆனது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம் இங்க தர்காவில எப்படி இங்க பூஜா சாமியார் என்று இருக்கிறாரோ அந்த பூஜை செய்யக்கூடிய தர்கால வந்து முஜாவிர் என்று சொல்லக்கூடிய பீர் புனித் என்ற நிலையில் இருக்கு. எப்படி இங்கு கருவறைக்குள் செல்ல முடியாதோ இங்கும் என்ன அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துல வந்து சாதாரணமா சென்று விட முடியாது, ஏதாவது காணிக்கு கொடுத்துட்டு தான் போகணும். இதேதான் பொழப்பு போயிட்டு இருக்கு. வா, இவங்களுடைய நிலை குளிப்பதில்லை, தூய்மைப்படுத்திக் கொள்வதில்லை, தொழுகை என்பதே கிடையாது. அல்லாஹ் பாதம் அப்படிப்பட்ட நிலை. என்ன கேட்டா நாம முழுமையாக அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சுட்டோம். நாம இப்ப நாம அடியார்கள் கிடையாது, நாம் அடியார்கள் கிடையாது. இது மிக ஒரு தவறான ஒரு நிலை. இது இங்கிருந்து பிதாத்துடைய விஷயங்கள் தான் வந்து சலஃபு சாலிஹீன்கள் அவர்கள் சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடிய விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள். அதே நிலையில பிதாத்தை அவர்கள் மிக கடுமையாக கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எக்காரத்தை கொண்டும் பிதாத்து அவர்கள் கொண்டு அந்த விஷயத்துல வந்து மிக தெளிவாக இருந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய ஹயாத் இருக்கும் வரை யாருக்கும் துணிச்சல் இல்லை, யாராலையும் என்ன ஒரு பிதாத்தை கொண்டு வரத்திற்கு துணிச்சல் வந்தாங்கன்னா உடனே அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து முழுமையாக முடிச்சிடும். எப்போ அவர்களுடைய ஷஹாதத்தானதோ அதற்கு பிறகுதான் குழப்பங்கள் அதிகமானது, பிதாத்துடைய விஷயங்கள் ஊடுருவியது. இந்த இரண்டு விஷயங்களை நாம நினைவு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக அளவு மீறுவது இது மன்ஹஜு ஸலஃப் இல்லை, நடுநிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களை அப்படியே தான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகக்கூடிய தருணத்தில் என்ன செஞ்சாங்க? லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம் ஃபஅன அப்துல்லாஹ் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு. நீங்கள் எப்படி கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியமுடைய மகன் ஈசாவை அவர்கள் மிகைத்து விட்டார்களோ அப்படி நீங்கள் என்ன செய்யறீங்க? என்னுடைய விஷயத்துல மிகைத்து விடாதீர்கள். நான் அல்லாஹ்வுடைய அடியான், என்னை அல்லாஹ்வுடைய அடியானும் என்னை அல்லாஹ்வுடைய தூதராகவே நீங்க சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி, ஏன்னா வரும் காலங்கள் என்னுடைய உம்மத் இப்படி செய்து விடுவார்கள் என்று முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து விட்டு சென்றார்கள். சென்ற பிறகும் நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் பாருங்க, எப்படிப்பட்ட நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? अल्लाह के रसूल मोहम्मद खुदा नहीं, खुदा से जुदा नहीं.
முஹம்மது என்ன கிடையாது, அவர் இறைவர் கிடையாது. ஆனால் இறைவனிடமிருந்தும் பிரிந்தவர் கிடையாது. நீ என்ன சொல்ல விரும்புற? முஹம்மது இறைவன் கிடையாது, இறைவனை விட்டு பிரிந்தவரும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். பாருங்க எப்படிலாம் வார்த்தை புகழ்கின்றோம் என்ற விஷயத்துல வாக்கியங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு. இதுதானே அங்க ட்ரினிட்டி ஏற்பட்டது, தஸ்லீஸ் என்று ஏற்பட்ட விஷயங்கள். இதேதான் இங்கேயும் முழுமையாக எப்பொழுதெல்லாம் இந்த அளவுக்கு மீறி ஒலு வந்ததோ அங்கு அனைத்துமே ஷிருக்கு, பிதஅத் மற்ற அனைத்து விஷயங்களும் வந்தது. ஆக நம்முடைய மன்ஹஜு ஸலஃப் சஹாபாக்கள் இந்த விஷயத்துல மிக தெளிவாக இருந்தாங்க. பிதஅத்தை எக்காரத்து கொண்டும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. விட்டு போங்கன்னா இதுதான். என்ன தவறு செய்யறாருன்னா, இந்த கள்ள நோட்டுடைய எடுத்துக்காட்ட நினைவு கொள்ளுங்க. கள்ள நோட்டு அடிச்சா ஓகே வாங்க கேளுங்க, அது எப்படிங்க குடிச்சு உள்ள போட்டுருவாங்க. அப்போ மார்க்கத்துல நீங்க எவனாவது செய்யலாம், ஆனா அரசாங்க ரீதியாக செஞ்ச குற்றம் என்று தெரியுது, ஆனால் மார்க்கத்துல புதிதாக செய்வது குற்றம் என்று தெரியலனா அப்ப ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு வரத்தும் என்று கூறினார்கள். நிறைய ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டுக்கிடப்படக்கூடிய விஷயங்களோ அல்லது மார்க்கத்தில் இல்லாத விஷயம் கொண்டு வருவதை ஏன் தடுத்தார்கள்? அல்லாஹும் ஏன் தன்னுடைய மார்க்கத்துல வேதத்துல தடுத்தான்? இது அனைத்துமே நம்ம தெளிவு பெற வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் மன்ஹஜு ஸலஃபில் நாம் நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு என்றென்றும் கொடுத்தருவானாக. இந்த விஷயங்களை நாம் புரிந்து நம்முடைய உறவினர்கள் உற்றார்களுக்கு அழகிய முறையில தெரியப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவர்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் வரும். சிந்தனை அவங்களுக்கு சிந்திக்க ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை, நாம் இந்த படித்த விஷயத்தை இதில் நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஷைத்தான் பொதுவாக மக்களை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது மக்கள்ல ஒன்று உலக ஆசை கொண்டவர்கள் இருப்பாங்க, இன்னொன்று மார்க்க ஆசை கொண்டவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தீன்தார் என்று சொல்லுவோம், மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்று சொல்லுவோம். இங்கு உலக இச்சைகளையும் உலகத்துடைய ஆசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஷைத்தான் என்ன செய்வான்னா, ஹராமான காரியத்துல மற்ற பாவமான விஷயங்கள்ல இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள்ல முழுகி விடுவாங்க. இது ஒரு தரம். ஆனால் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதுல செய்ய மாட்டாங்க. இவர்களுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் அமைச்சிருக்கு. அதுதான் என்ன, இந்த மார்க்கத்துடைய அமல்கள்ல அளவுக்கு மீறி செய்யுங்க என்ற அந்த உருவை அவங்க கொண்டு வந்து. இதுதான் இங்கு குறிப்பாக கல்வியாளர்களோ மார்க்கப்பட்டுள்ளவர்கள் இபாதத்தை விரும்பக்கூடியவர்கள், ஹராமான விஷயங்களில் தடுத்து தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவனுடைய சூழ்ச்சி பார்க்கும் பொழுது ஒலு அந்த ஒலு தீன்ல கொண்டு வருவான். அக்பர். இந்த லீவ்ல இந்த நடந்த இந்த வின்டர் ஹாலிடேல யார கேள்விகள் பாருங்க, ஷைத்தானுடைய வஸ்வசா எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 6-7 மக்கள் பார்க்கப்பட்டுள்ள சகோதரர்களுக்கு இந்த வஸ்வசா என்று சொல்லக்கூடிய விஸ்பரிங், உது செய்யும் பொழுதும் தொழுகையை தொழுகும் பொழுதும் ஒரு மனிதர் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் 10 நிமிஷம் ஓதிட்டு இருக்கு தொழுகையில். அந்த 10 நிமிஷம் அப்படியே நான் திருப்பி திருப்பி ஓதுறாரு. ஏதோ ஒரு உச்சரிப்பு விடுபடுது, ஏதோ ஒரு இது இப்படி என்றாச்சு. அவர் ஒரே ரக்காத்துல நிக்கிறார். இந்த நிலை இருக்கு. பிறகு தொழுகை பள்ளிக்காக வந்து கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்துல பின்னாடி இமாமுடன் தொடர்ச்சியாக பின்தொடர முடியாத ஒரு நிலை ஏற்படுது. இது மாதிரி சந்தேகம் வர 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 பாதுகாக்க என்னாச்சு, அவரு தொழுகை பள்ளி வாசல்ல விட்டு வீட்டுல தொழ ஆரம்பிச்சு. ஒரு டாக்டர், அல்ல மாஷா அல்லாஹ்,
பேணுதல், அங்க மக்கள் இருக்கக்கூடிய மக்களும் அவங்களுடைய உறவினர்கள் தெரியப்படும் ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க. நிலை வசுவசா கொண்டு வரா பாருங்க. இதுதான் பெரிய ஒரு விஷயம். ஒலு இது ஷைத்தானுடைய என்ன சூழ்ச்சி, யாருக்கு? குறிப்பாக வணக்கஸ்தாலியோ அல்லது மார்க்கப்பற்று உள்ளவர்களுக்கு வழி கெடுக்கக்கூடிய விஷயம். بارك الله فيكم. السلام عليكم ورحمة الله وبركاته.